சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத காட்டி எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கம்மா. ஓமா. சரி. உன் கல்யாணத்தை தான் நான் பக்கத்துல இருந்து பார்க்க முடியல. இத பாக்குற குடுப்பனையாவது கடவுள் எனக்கு கொடுத்திருக்காருமா. ஒன்னும் கவலைப்படாத. பூஜா, என்னடி? அதான் நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம்ல. எங்க ஒண்ணுத்துக்கு 2 முறை யோசிச்சுக்கோங்க. நிச்சயம் நம்ம உள்ள போய் தான் ஆகணுமா? வேண்டாமே மாப்ள. ஆமா மாப்ள, இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. நாம இப்படியே வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் மாப்ள. தலையெழுத்து நேரம் ஆயிட்டு இருக்கு. இந்தாங்க தாலி எடுத்து கொடுங்க. மாப்ள, உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க. வேலு, தாலி எடுத்து கொடுடா. எடுத்து கொடு வேலு. வேலு, எடுத்து கொடுப்பா. கொடு. திரு, என்ன மன்னிச்சிடுனே அண்ணே, ப்ளீஸ் நே. திரு அண்ணே, எங்க நீ வராம போய்டுவியோன்னு நான் ரொம்ப பயந்தே போயிட்டேனே. அண்ணே, ஆனா நீ வந்துட்டேனே. பூஜா, எந்திரிமா, எந்திரி. பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல அண்ணே வந்துடுவாருன்னு. நீங்க எல்லாரும் அண்ணே வர மாட்டாரு அப்படிதானே சொன்னீங்க. அண்ணே வந்துட்டாரு பாருங்க. டே திரு, நீ கோவத்தை மறந்து இங்க வந்து என் வயித்துல பாலை வாத்துட்டடா. நீ வரலனதும் பூஜா எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா? கூட இருக்கிறவங்க என்னதான் உன் மனசை மாத்த முயற்சி பண்ணாலும் உன் கூட பிறந்த தங்கச்சி தான் முக்கியம்னு வந்திருக்க பாரு. என் மனசே நிறைஞ்சு போச்சுப்பா. திரு, மன்னிச்சிடுறா. உன் மனசு வருத்தப்படுற மாதிரி பேசிட்டு வந்துட்டோம். நிச்சயமா நீ எங்களை புரிஞ்சுக்கிட்டு வருவேன்னு தெரியும்டா. நடந்ததெல்லாம் மறந்துருப்பா. இதுக்கு மேலேயாவது நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருப்போம். வாடா, எதையும் யோசிக்காம வா. என்னடா யோசிக்கிற? நீ ஏன் தயங்கி நிக்கிறேன்னு எனக்கு புரியுதுடா. என்னடா, அதுக்குள்ள இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு எல்லாரும் நம்மள தப்பா நினைப்பாங்கன்னு தானே? பேசுறவங்க காலம் பூரா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாளும் அவங்க வாய்க்கு நம்ம பூட்டு போட முடியாது. நமக்கு நம்ம குடும்பம் தான் முக்கியம். அதை யோசிச்சு தானப்பா நீ வந்த. டேய், இவ்ளோ தூரம் வந்துட்டு கண்டதையும் மனசுல போட்டு யோசிக்காதப்பா. வா. டேய் வேலு, கூட்டிட்டு வாடா அண்ணனை. அண்ணே, ஆமாண்ணே, அக்கா சொல்றது சரிதானே. இந்த உலகத்துல இன்னைக்கு நீ விட்டு கொடுத்து வந்த மாதிரி பூஜாக்காக இவ்வளவு தூரம் வந்ததே எனக்கு போதுன்னு. அண்ணே, எப்போ இதே மாதிரியே இருக்கணும்னு. இதுக்கு மேல என்னன்னே தயக்கம்? வாண்ணே, வா. அம்மா, நல்ல நேரம் முடிய போகுது. பொண்ண வந்து உட்கார சொல்லுங்க. அண்ணே, 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 வாண்ணே. அம்மா, வாங்க மாமா. மாமா, வாங்க மாமா.
உங்க கையால பூஜாவுக்கு அர்ச்சத்தை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பதான் அவளோட மனசு சந்தோஷமா இருக்கும். அண்ணே, எங்க மேல உனக்கு என்ன கோவம் இருந்தாலும் அதை மறந்து மன்னிச்சிருந்தேன். நீ பூஜாக்காக இவ்வளவு தூரம் வந்ததே எனக்கு போதுன்னு. வானே, அவளை ஆசீர்வாதம் பண்ணுன. வானே, வா வா வாண்ணே. வா. வாமா. பூஜா, நீ வந்து மேடையில் உட்காரு. வா, நில்லு, இங்க நில்லு. கடவுளே, இப்படி ஒரு காட்சியை பார்க்க தான் நான் ஆசைப்பட்டேன். உனக்கு எப்படி நான் நன்றி சொல்றது? அம்மா, நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. நல்ல நேரம் போயிடுச்சுன்னா ராகுகாலம் வந்துருமா. சீக்கிரமா தாலியை பிரிச்சு கோக்கணும். வாங்கிக்கங்க. பா திரு, இந்தாங்க. தாலி எடுத்து கொடுப்பா. அக்கா, நான் இங்க வந்தது உனக்காகவும் அம்மாவுக்காகவும் அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்றதுக்கு இல்ல. இங்க நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என் பேச்ச கேட்காம போனவளுக்கு என் கையால ஆசீர்வாதம் பண்ண முடியாது. நான் ஒன்னும் பெரிய தியாகி இல்லக்கா. டைம் ஆச்சு, முடிக்க வேண்டியதை முடிச்சிட்டு சீக்கிரம் வாங்க, வீட்டுக்கு போலாம். ஏய், உன் புருஷன் என்ன பேசுறாருன்னு புரியாமலே பேசுறாரடி. எனக்கும் அதாம ஒண்ணுமே புரியல. என்னாச்சு மாமா உங்களுக்கு? பூஜை மாலை வச்ச பாசத்துக்காக தானே நீங்க இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க. பாருங்க, அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அந்த சந்தோஷம் அவ மனசை விட்டு போறதுக்குள்ள நீங்க இப்படி பேசின என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க. உங்களை நாங்க கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னை யாரும் கெஞ்சி கேட்கணும்னு நான் சொல்லலையே. என்னை நம்பினவங்க யாருக்கும் நான் துரோகம் பண்ணது கிடையாது. எனக்கு என் ஆசையை விட என் குடும்பத்தோட பாசம் தான் முக்கியம். அக்கா, அம்மா, அப்பா ஆசைப்பட்டாங்கன்னு அவங்க மரியாதைக்காக தான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். ஏதாவது பேசி வற்புறுத்தி உடஞ்சதை ஒட்ட நினைச்சு உறவு கொண்டாலாம் நினைக்காதீங்க. ஆக வேண்டியது ஆகட்டும். அம்மா, சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க, கிளம்பலாம். அண்ணே, ஏன்னு இப்படி எல்லாம் பேசுற? திரு, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? டேய் திரு, என்னடா இதெல்லாம்? உன் பிடிவாதெல்லாம் போதும்யா. நான் சொல்றதை கேளு. மாப்ள, இவ்வளவு தூரம் வந்துட்ட, எதுக்கு இப்படி நடந்துக்கிற? இங்க பாருங்க, நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். மறக்கிறதும் மன்னிக்கிறதும் ஒரு மனுஷனை வாழ வைக்கும். சின்னவங்க தப்பு பண்ணா பெரியவங்க மன்னிக்கிறது தான் சரி. அம்மா, சொல்றது காதுல விழலையா? டைம் ஆகுது, வாங்க போலாம்.